வணக்கம். Welcome to the class. So this is mechanics MSc second year third sem வர ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் ஓரியன்டட் பேப்பர். ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். முதல்ல தியரி வருது. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி. ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணுன்றது ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். அது கன்ஸ்ட்ரைன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? கன்ஸ்ட்ரைன்ஸ் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கிறது. அதில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் பார்க்குறப்போ ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஈக்குவேஷன் ஃபார்மில் என்னால் எழுத முடிஞ்சால் யூ கேன் சே தட் இஸ் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட். அதர்வைஸ் யூ கேன் சே நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தோம். அண்ட் தென் அதனுடைய எக்ஸாம்பிள் மோரோவர் ரியோனோமிக் செடரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரியோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ன்றது இண்டிபெண்ட் ஆஃப் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. செலரோனோமிக் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம கிளாஸ் 4 அடுத்து இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக, ஏன்னா இந்த இது வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட் வித் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தியரியாக இருந்தால் கூட நம்ம ப்ராக்டிக்கலாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ கன்சிடர் சிஸ்டம் ஆஃப் இப்போ சிஸ்டம் அதில் n பார்ட்டிகள் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். வித் பொசிஷன்ஸ் வந்து ஆர்ஐ இந்த R1 R2 அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிற பொசிஷன்ஸை ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட் எல்லாம் எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்னா ஆல் ஆர் ரிலேட்டிவ் பை த ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் வச்சு தான் சொல்லுவோம் இல்லையா? ஓகே. இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எனி கன்ஸ்ட்ரைன்ட் தட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸபிள் ஆஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா இட் இஸ் ஏ நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இது நம்மளுக்கு பேஸ். சரிங்களா? இந்த லைன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போ எப்படி வரும்னா இன்இக்வாலிட்டியில் வரும். சரிங்களா? இன்னும் ஃபர்தராக இதை பற்றி பார்க்கலாம். ப்ளீஸ் இதை நோட் பண்ணிங்க. இன் அதர் வேர்ட்ஸ் எ நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட் இது ரொம்ப முக்கியம். ஒன்று ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுத முடியாது. அண்ட் தென் நான் இன்டகரபிள் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ஆஸ் த ஃபார்ம் இந்த ஃபார்மில் இருக்கும். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே. சம்மேஷன் I = 1 to n a s, I dqi + a s, t dt = 0. இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். nன்றது நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், வேறு கேன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன்ஸ். கேன்றது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன்ஸ். அப்புறம் qi அப்படின்றது நமக்கு கோஆர்டினேட்ஸ். q1 q2 q3ன்றது கோஆர்டினேட்ஸை. a சஃபிக்ஸில் s, iன்னு போட்டிருக்கேன் இல்லையா? தட் இஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே. இன் ஆர்டர் ஃபார் த அபவ் ஃபார்ம் டு பி நான் ஹோலோனோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் இன்டகரபிள் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் 1.2. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் வித் நான் ஹோலோனோமார்பிக் வித் எக்ஸாம்பிளாக நம்ம இதை அப்படியே எழுதிடலாம். சரிங்களா? ஸோ யுவர் ஓன் சென்டென்ஸ் ஆல்சோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம அதுக்குள்ள புரியணும் நம்மளுக்கு. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ எ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் எ நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரைன்ட் அக்கர்ஸ் வென் தேர் இஸ் ரோலிங் கான்டாக்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங். ரோல் ஆகிட்டு இருக்க மாதிரியும் அண்ட் தென் ஸ்லிப் ஆகாத மாதிரியும் கவனிங்க. நீங்கள் டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஒரு வெர்டிக்கல் டிஸ்க் எடுத்துக்கிறேன். ஒரு டிஸ்கை ஜஸ்ட் அப்படி உருட்டி விட்டால் அந்த டிஸ்கை உருட்டிவிட்டால் அது ரொட்டேட் ஆகிட்டே போகுது. ஸோ கன்சிடர் எ வெர்டிக்கல் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் ஆர். அது ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்து ஆர் விச் ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங். இது வந்து ரோல் ஆகிட்டே வருது. ரேடியஸாக அப்படியே சுற்றிட்டே வருது. வித்தவுட் ஸ்லிப்பிங்னா எந்த ஒரு இது இல்லாமல் ஆன் த ஹரிசான்டல் XY பிளேனில், இந்த XY பிளேனில், இந்த 3D இதில் XY பிளேனில். ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம XY பிளேனில் ஹரிசான்டலாக நம்மளுக்கு அதை வருது ஷோன்.
பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அண்ட் தென் எ வெர்டிக்கல் டிஸ்க் ரோலிங், சரிங்களா, அண்ட் எ ஹரிசாண்டல் பிளேன். லெட் அஸ் சூஸ் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். நம்ம ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் எதுக்காக அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எக்ஸ் கமா ஒய், ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை. இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், இந்த அந்த ரொட்டேஷனுடைய ஆங்கிள் பாருங்கள் பை. இங்கே நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், மேபி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், ஒவ்வொரு ரொட்டேஷனில் ஒரு ஆங்கிள் மேக் ஆகும் இல்லையா, தட் இஸ் ஐ டேக் பை ஆஃப் த டிஸ்க் அபவுட் எ ப்ளீஸ் இது வரைக்கும் நோட் பண்ணிங்க, அபவுட் எ perpendicular axis through its center and the angle alpha. ஸோ அந்த டயக்ராம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இங்கே ஆல்ஃபா, a perpendicular axis through its center and the angle alpha between the plane. கரெக்டுங்களா? அப்போ YZன்றது இது YZ, angle between the plane of the disc and then YZ plane. எங்கே அது போட்டிருப்பேன் 3Dயில் நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கலாம் ஆல்ஃபா. ஸோ the requirement of rolling without slipping. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா x = r cos y r sin தெரியும் இல்லைங்களா, அந்த இதுலேருந்து வந்து நம்மளுக்கு dx - r sin alpha d pi which is equal to 0, dy - r cos alpha d pi equal to 0. சின்ஸ் இதனால் தெரிஞ்ச வெல் நோன் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். r d pi is a differential element of displacement. அந்த ரோல்ஸ் ஆகி வருது இல்லையா, அவள் டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லையா அந்த டிஸ்கை லாங் த பாத், அந்த பாத் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன் பை த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வச்சு நம்ம அந்த ட்ராக் அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இந்த இதில் அப்படியே நான் அந்த ட்ரேஸ் பண்ணிட்டு வரலாம் பை த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அண்ட் ஆல்ஃபா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த tangent to this path. கரெக்டுங்களா? எஸ், டேஞ்சண்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் அ டேஞ்சண்ட் டு திஸ் பாத் அண்ட் த ஒய் ஆக்சிஸ். கரெக்ட். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இன் திஸ் எக்ஸாம்பிள் தெர் ஆர் 4 கோஆர்டினேட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் பை அப்படி வந்துடுது இல்லையா. ஸோ அந்த 4 கோஆர்டினேட்ஸு 2 இண்டிபெண்ட் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தினுடைய டெஃபினேஷன் தெரியும் இல்லையா. தட் இஸ் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்டன்ட்னு தெரியும். ஸோ இங்கே 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த எக்ஸாக்ட்னஸ் ஆஃப் த நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் படிச்சிருக்கோம். இது ஒரு எப்போ வந்து எக்ஸாக்ட்னு சொல்ல முடியும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அது ஒரு ஸோ இதுதான் நம்மளுக்கு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த எக்ஸாக்ட்னஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். சம்மேஷன் i = 1 to n a ji dqi plus a ji dt. இந்த இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. டோ ஏ ஜேஐ டிவைடட் பை டோ கியூகே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? டோ ஏ ஜேகே டிவைடட் பை டோ கியூஐ. டோ ஏ ஜேஐ பை டோ டி தென் டோ ஏ ஜேஐ பை டோ கியூஐ. ஓகே. சின்ஸ் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் டி பை dx minus r sin alpha d pi equals 0, dy minus r cos alpha dy equals 0 are functions of alpha. கரெக்டு தானே? இதில் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. பட் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் டி ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா ஆர் 0. ஏன்னா இங்கே டி ஆல்ஃபான்ற அந்த டேர்ம் வரல, அப்போ அந்த கோஎஃபிஷியன்ஸ் நம்மளுக்கு 0. இட் இஸ் கிளியர் தட் நோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ அதை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ நோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேன் பி ஃபவுண்ட், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சச் தட்
the resulting expression, note பண்ணிங்க please, meets the conditions of dou a ji divided by dou qk dou jk by dou qi, and then similar manner. Hence the both constraints are non-holonomorphic. Because இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரல பாருங்கள், நோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதை தான் நம்ம முன்னாடியே நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிகினிங் இட் செல்ஃப். நான் இன்டகிரபிள் அப்படி வந்தாலும் நம்மளுக்கு வந்து இட்ஸ் ஏ இது நான் ஹோலோனோமார்பிக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். சரிங்களா? ஸோ ஹென்ஸ் போத் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் நான் ஹோலோனோமார்பிக். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்டு யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு அல்லது பைலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். இது நான் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒருத்தர் வந்து இங்கேருந்து வாக், சப்போஸ் இவர் வந்து ஓ அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கார் ஒரு பர்சன். இவர் ஏன்ற பிளேஸுக்கு 5 மீட்டர் வாக் பண்ணுறாரு ரைட் சைடில் டைரக்ஷன். ஓகே, இதே லெஃப்ட் சைடில் அது பி சேம் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் அளவு வாக் பண்ணுறாரு. ஸோ இப்படி இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த டைரக்ஷன் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அது நெகட்டிவில் வரும், அதுதான் பை, அதுதான் யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். The constraint which have been discussed so far have been bilateral also. Okay, இது வந்து bilateral constraint சொல்லணும். If one imagines a small allowable displacement from any configuration of the system, the negative of the displacement என்ன நெகட்டிவ்னா, இப்போ ரைட் சைடில் போனால் அதை நான் பாசிட்டிவ் மாதிரியும் லெஃப்ட் சைடில் போனால் நெகட்டிவ் மாதிரி எடுத்துக்கணும். பிகாஸ் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்னது வெக்டார் குவான்டிட்டியில் வரும். ஸோ மேக்னிடியூட் அலாங் வித் டைரக்ஷன் அப்படின்றப்போ நம்ம மைனஸ் எடுத்துக்கணும். ஸோ நெகட்டிவ் ஆஃப் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ அலோவபிள் செமிங் எனி ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் டைம். Such bilateral constraint are always expressed as an equality. Okay, இது நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு, now consider a inequality constraint involving a function of the q's or possible time such as, so like this, less than or equal to 0. Example, இப்போ நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் வித் எக்ஸாம்பிள் கேட்டால் நம்ம இதை ஈஸியாக எழுதிடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். சப்போஸ் தட் a free particle is contained within a fixed hollow sphere. இப்போ நான் ஒரு hollow sphere, தட் இஸ் ஒரு பால் எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு hollow sphereனால் நம்ம ஒரு பால் எடுத்துக்கலாம், volleyball or football, whatever it is. So hollow sphere of radius r which is centered at the origin of Cartesian coordinate system XYZ Cartesian system எடுத்துக்கலாம். அது நான் ஃப்ரீ பார்ட்டிகல்னால் அந்த ஹேர் பார்ட்டிகல் எங்கன்னா இருக்கும் இல்லையா அந்த பாலுக்குள்ளே, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். of the particle the unilateral constraint is given by, is it right? பாருங்கள். ஸோ ஸ்பியர்னால் அந்த ஃப்ரீ பார்ட்டிகல் நம்மளுக்கு எப்படின்னா இந்த இன்டீரியர் அந்த ஸ்பியருக்குள்ளே அது இதுவாகிட்டு வரும், கரெக்டுங்களா? ரோல் ஆகிட்டு வரலாம். ஸோ வித்தின் திஸ் இந்த ரேடியஸ்க்குள்ளே, தட் இஸ் லெஸ் than or equal to 0, நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன ஆகிடுது, ஸ்பியர்னுடைய பார்டர் கரெக்டாக வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல் வந்து வித்தின் த ஸ்பியர்லேயே நம்மளுக்கு வரும், ரொட்டேட் ஆகிட்டே வரும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் லெஸ் than or equal to ஆர் ஸ்கொயர்ன்றது தான் கரெக்டாக. அதை நம்ம இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ இட் இஸ் அ இன்இக்வாலிட்டி constraint. It is also, so it is a good example for unilateral or bilateral constraint. So thank you very much for watching the full class. So is there any doubt இருந்தால் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். Thank you very much watching the full class. நன்றி.